அன்று சொல்ல, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஒரு அடிமைப்பட்டு இருக்கலாம். ஒரு பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், பயத்துக்கு அடிமைத்தனம், சூழ்நிலையின் அடிமைத்தனம், கவலை, ஏதோ ஒரு காரியம், ஒரு மன அழுத்தம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்க. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு நீங்க விடுவிக்கப்படுவீங்க. ஒரு ஆபத்து சூழ்ந்து வருது. பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, அது மாதிரி எப்படி இவங்கெல்லாம் தப்ப போகிறோம். கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். உங்களுக்கு சுற்றில இருக்கிறவங்க, எதிர்த்து வர்றவங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவளா இருக்கலாம். கர்த்தருக்கு முன்னால ஒன்றுமில்லை. அவர் உங்கள் பட்சத்துல நிற்பாரானால் யார் உங்க மேல கை வைக்க முடியும்? யார் உங்களை முடக்கி விட முடியும்? விசுவாசிங்க, உங்களை தப்பி வைப்பார், உங்களை விடுவிப்பார்.